நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. 2 நாள் கழிச்சு எங்களை தலைமைக்கு வர சொன்னாங்க. நாங்கள் போனோம். போன பிறகு அவங்களுக்குள்ளேயே மொத்தமே அதிமுக பார்த்தீங்கன்னா 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கோம். பொதுச் செயலர் எடப்பாடி உட்பட அவர்களுக்குள்ள என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாது. எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு அனுப்புனாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து மீண்டும் 4 நாட்களுக்கு பாண்டிச்சேரியில் இருந்தோம். 4 நாள் கழிச்சு மீண்டும் எங்களை வர சொன்னாங்க. சரி, நாங்கள் போனோம். போன பிறகு அங்கே உள்ள பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது. என்ன தெரியுமா? திமுகவுடன் கூட்டணி செய்து கூட்டணி ஆட்சி அதாவது திமுகவோட ஆதரவோட கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் திட்டமிட்டார். இது நியாயமாங்க? இங்க சொல்லுங்க. இங்க அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களும், இங்க அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், இங்க அனைவரும் அமர்ந்திருக்கின்றீங்க. இது நியாயமா? புரட்சி தலைவர் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அநீதிகள்லாம் நடந்தது. அதே சட்டமன்றத்தில் ஒரு பெண் என்று பாராமல் துரைமுருகன் அவர்கள் அம்மா அவர்களை இழிவுபடுத்தினாங்க. அம்மா அவர்கள் மரணத்துக்கு காரணம் திமுக காரங்க. அவர்களோட கூட்டணி வைக்கலாமா? கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலை எப்படி எடப்பாடியார் அவர்கள் சிந்தித்தார்? இது தவறு இல்லையா? எனக்கு துடிக்குது. ஏன்னா எங்க அப்பா ஒரு சாதாரண ராமபுர தோட்டத்தில் தோட்ட வேலை செய்தவர். எனக்கு பேர் வைத்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். மரகதம் என்ற பெயர் வைத்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். என்னோட ரத்த நாளங்கள் அனைத்தும் சூடாகின்றது. ஏன்னா நாங்க அவரிடத்துல வளர்ந்தவர். அதனால்தான் என்னோட மனம் பொறுக்கவில்லை. அதனால்தான் அதிலிருந்து நாங்க வெளியே வந்தோம். ஒரு தரப்பு நாம ஆதரவு கொடுத்து, டிவிக்கு ஆதரவு கொடுத்து மக்களுக்கும் நல்லது செய்யலாம் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் ஒரு தரப்பு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் அந்த ஆதரவு கொடுத்ததுக்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சில கருப்பு ஆடைகள் என்னை பத்தி தவறாக வலைத்தளங்களில் ஒரு பெண் என்று பாராமல் என்னை கொச்சைப்படுத்தி பேசினாங்க. இங்க இருக்கின்ற தாய்மார்களை, இங்க இருக்கிற சகோதரர்கள், எங்க அக்கா எல்லாம் இருக்கீங்க. நம்மளும் ஒரு பெண் தானே, நீங்கள் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பெண் தானே. ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணை, நானும் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் தானே. எனக்குன்னு எல்லாம் இருக்காதா? சொல்லுங்க, எனக்குன்னு எல்லாமே இருக்காதா? அப்போ அந்த ஒரு பெண்ணை கொச்சப்படுத்தி எந்த அளவிற்கு இழிவுபடுத்தணுமே அதே அதிமுக இருக்கின்ற ஊடகங்கள், சமூக ஊடகங்களில் நீங்க பதிவிடுகிறீங்க.